ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சிவந்த கைகள். ஆர்கே இன்வைட்ஸ் தங்க சிறகு முளைத்த எழுத்துக்கள். ஆர்கே டவர்ஸில் நடக்கும் காக்டெயில் பார்ட்டிக்கு விக்ரமை அழைத்த வரிகள். ஆர்கே டவர்ஸ் இதுவரை அவன் நுழைந்திராத உச்சிமாடி சாம்ராஜ்யம். கட்டிடத்தின் தரையில் மெத்தென்ற கனவுலகம். டைரக்டர்களுக்கு மட்டுமே அனுமதியுள்ள பிரதேசம். அங்கே என்னையும் அழைத்திருக்கிறார். போர்ட் மீட்டிங்கிற்கு முதல் நாள் ஆர்கே அசோக் குமாரின் பெயரை அறிவிக்க போகிறார். அவர் ஏற்றுக்கொள்ள போகும் டைரக்டர் பதவி ஆர்கேக்கு ரொம்ப நெருக்கமான பதவி. ஏறக்குறைய அடுத்த வாரிசை ஆர்கே நியமித்து விட்டார் என்றே சொல்லலாம். அசோக் குமார் நாள் முழுவதும் உற்சாகத்தில் துள்ளினான், பரபரப்புடன் இருந்தான். பேசும்பொழுது அவன் கவனம் வேறெங்கோ திரிவதையும் கண்ணில் மையிட்டாற்போல் கனவு படிந்திருப்பதையும் கவனித்தான். டென்ஸாய் இருக்கே அசோக்? நோ, ஐ எம் ஆல்ரைட். அப்பொழுதுதான் பற்ற வைத்திருந்த முழு சிகரெட்டை கொடூரமாக அணைத்து உடனே மற்றொன்று பற்ற வைத்தான். எல்லா டைரக்டர்களும் வராங்களா? ஆம், புரதான பொருட்கள் யாவரும் வருவார்கள். அவர்கள் ஆர்கேயை அடி வருடுவதை பார்க்க வேடிக்கையாக இருக்கும். எல்லோரும் ஆர்கே கேட்டால் அவர் முன்னாலேயே பெண்டாட்டியை துகிலுரிப்பார்கள். பெண்டாட்டிகளும் வருகிறார்களா? ஆம், பெரிய சர்க்கஸ். ஒன்றும் சகிக்கும்படியாக இருக்காது, கபூரின் மனைவியை தவிர. ஆனால் வாயை திறக்க கூடாது. முகமது ரபி மாதிரி குரல். காக்டெயில் என்றால் என்ன செய்வார்கள்? முதலில் எல்லோரும் இதுதான் உயிர் வாழ கடைசி நாள் போல குடிப்போம். 8-9 வரை. அப்புறம் சாப்பிட போவோம். என்ன சாப்பிடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. எதையாவது கடிக்க வேண்டும். அப்புறம் தனி அறைக்கு சென்று நீதான் பார்க்க போகிறாயே. பெண்களும் குடிப்பார்களா? என்ன கேள்வி! ஒவ்வொருத்தையும் மகா குடி. சிகரெட் எல்லாம் உண்டு. ஷா என்று ஒரு டைரக்டர் இருக்கிறான். அவன் மனைவி கூட சுமாராக இருப்பாள். அவளை ஏதாவது கேட்டுவிடாதே. உடனே பாத்ரூமுக்கு அழைத்து கொண்டு போய் விடுவாள். வினோதமான மனிதர்கள் போல. மனிதர்கள் இல்லை, சர்க்கஸ். இரவு 7:30 மணிக்கு ஆபீஸ் வண்டி வந்தது. அசோக் குமார் வெள்ளை வெள்ளேர் சட்டையும் கருநீல சூட்டும் அணிந்து சற்று அட்டகாசமாக டை கட்டியிருந்தான். விக்ரம் தன் ஒரே எக்நிற சூட் அணிந்திருந்தான். லிஃப்ட் அருகில் தேவயானி உட்கார்ந்திருந்து வெல்கம் வெல்கம் என்றாள். மற்ற டைரக்டர்கள் ஒவ்வொருவராக காராக வந்தடைய வெண்ணுடை சேவகன் உடனே கதவை திறக்க மனைவிகள் பிரமிக்கும் கிட்டத்தட்ட அழகாக இருந்தார்கள். அசோக்கை பார்த்ததும் அவர்களின் உதடுகள் இறுகின. புன்னகையில் விரோதம் கலந்திருந்தது. உச்சவேக லிஃப்டில் மாடிக்கு செல்ல ஆர்கேயின் அறைக்கு எதிராக இருந்த போர்ட் ரூமை கடந்து திடீரென்று விகசித்த ஆர்கே டவர்ஸை அணுகினான். முக்கால் வட்ட சொர்க்கம், முக்கால் வட்ட கார்பெட், எங்கிருந்தோ கசிந்து வந்த லால்குடி. குட்டியாக ஓரத்தில் ஒரு பார், அதில் தங்க திரவங்கள், நீளத்தில் விளையாடும் வெளிச்சங்கள். ஏற்கனவே கைகளில் கண்ணாடி கோப்பைகளுடன் நடமாடி கொண்டிருந்தார்கள். ஹாய் என்று பரிச்சயமான குரல் கேட்டது. திரும்பினான். வில்லா. அசோக் குமார் அவளை பார்த்து ஸ்வீட் ஹார்ட், யூ லுக் ராவிஷிங் என்றான். விலாசினி சாரி அணிந்திருந்தாள். ஷீபான் அருவியாக கரும்பச்சையில் சாரி அணிந்திருந்தாள். அசாத்திய தைரியத்துடன் முதுகு இறங்கின ரவிக்கை. தோல் எலும்புகள் தெரிந்தன. கழுத்தில் மெல்லிய தங்கச் சங்கிலியில் மரகத பச்சையில் கண்ணீர் தொங்கி மார்புடன் உறவாடியது. என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? கோக், இந்தியன் கோக். ஒரு துளி ரம் சேர்த்தால் கலர் வித்தியாசம் தெரியாது. சேர்த்திருக்கிறேன். ஹலோ விக்ரம். அப்புறம் என்ன ஆளைய காணோம்? வேலையில் பிஸியாக இருந்துவிட்டேன். அசோக்கின் இடத்தில் நீதான் என்று பேச்சு. அப்படியா? வில்லா மை சைல்ட் என்ற ஒரு டைரக்டரின் மனைவி வந்து அவளை வாசனையாக அணைத்து கொண்டாள். ஒரு கையில் ஜின்னும் மற்றொரு கையில் வழிந்த புடவையுமாக அவள் குனிந்த பொழுது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிய விக்ரமிற்கு நான் உலர்ந்தது. அது யார் வில்லா? சாரி, திஸ் இஸ் விக்ரம். புதுசாக சேர்ந்த எக்ஸிக்யூட்டிவ். இது மிஸ்ஸஸ் கபூர். நைஸ் சீயிங் என்று எச்சில் விழுங்க சாப்பிடும் பண்டம் போல அவனை பார்த்தாள்.
எக்ஸ்கியூஸ் மீ என்று வில்லா விலக, அவளை பெண் என்று சொல்வதா அம்மாள் என்று சொல்வதா இரண்டும் கெட்டான். புடவையை சரி செய்து கொள்வதை ஒரு வாரமாக மறந்தவள் போல சிகரெட் எடுத்து உதட்டு நுனியில் வைத்துக்கொள்ள, அசோக் என்னை பற்றவை என்றாள். அசோக் உடனே லைட் எரித்து ப்ளஷர் என்றான். அசோக், அடுத்த தடவை பம்பாய் போறப்ப வாயேன். கபூர் ஸ்டேட்ஸ் போறார், வந்தா போச்சு என்று கண் சிமிட்டினான். அவள் மிதந்து செல்ல, அவளுக்கு 13 வயதில் ஒரு பெண் தங்க கட்டி. அவளை புஷ்பித்ததற்கு என் வலது கையை கொடுப்பேன். ஹலோ மதன். பார்ட்டியில் சிநேகிதங்கள் மாறின. எல்லோரும் வாசலில் கண்ணுடன் தான் பேசினார்கள். ஆர்கே வரப்போகிறார். சீருடை சிப்பந்தி தட்டு நிறைந்த சாராய வகைகளுடன் அவர்களுடைய நடந்தான். அசோக் 7வது சொர்க்கத்தில் இருந்தான். அவன்தான் நடுநாயகன். பார்வைகள் அவன் மேல் தீற்றுவதையும் அவனை காட்டி காட்டி அவர்கள் பேசுவதையும் அவனுடைய ஓரக்கண் கவனித்தது. அறை முழுவதிலும் விரவி இருந்த மெலிதான சென்ட் வாசனையில் பொறாமை கலந்திருந்தது. திடீரென்று அந்த இடத்தில் மௌனம் பரவியது. ஆர்கே கழுத்து வரை பிடித்த க்ளோஸ் கோட், பட்டனில் இரத்த ரோஜா, மிக படிய வாரப்பட்ட தலைமயிர், கச்சிதமான நடை. அங்கிருந்த பெரும்பாலானவர்களை விட குள்ளமாகத்தான் இருந்தார். அவர் வந்தவுடன் சர்வ நோக்குகளும் ஆரம் அமைத்து அவரையே மையமாக தொடர்ந்தார்கள். மெதுவாக தீர்க்கமாக அவரை சுற்றி வட்டம் அமைக்க, அவர் கவனத்தை கவர சின்ன சின்ன முயற்சிகள் செய்ய ஆரம்பித்தார்கள். ஜென்டில்மேன், நீங்கள் எல்லாம் முழுவதும் குடித்துவிட்டு தன்னிலை மறப்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்தியை சொல்லிவிடுகிறேன். நாளைய போர்டு கூட்டத்தில் ஒரு புது முகத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். அசோக் குமார் என்னும் இளம் புயல். அசோக் அருகே செல்ல விக்ரம் தன்னிச்சையாக கை தட்டினான். மற்றவர்கள் ஒவ்வொருவராக தயங்கி தயங்கி சேர்ந்து கொள்ள கைத்தட்டல் ஒலி பெரியதாகி கொஞ்ச நேரம் நின்று மெல்லியதாக மறுபடியும் விக்ரமின் ஒற்றை கைத்தட்டலுடன் ஓய்ந்தது. எல்லோரும் அசோக்கை நோக்க, கமான் அசோக், சே சம்திங் என்று வில்லாவின் குரல் கேட்க, அசோக் ஒரு தடவை கனைத்து கொண்டு, எனக்கு ஆர்கேயின் அசாத்திய துணிச்சலான செயலை பார்த்து பயமாக இருக்கிறது. என்னிடம் ஏதோ இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இல்லை என்றால் இந்த வருஷங்களில் ஆர்கேயை சக்கையாக ஏமாற்றியிருக்கிறேன் என்று தோன்றுகிறது. அதுதான் உண்மை என்று ஆர்கே புன்னகையுடன் சொல்ல, எல்லோரும் அனாவசியமாக சிரித்தார்கள். அசோக் உடனே, ஆனால் அது உண்மையில்லை என்று நிரூபிப்பது என் முக்கியமான முதற் பணியாக இருக்கும். இதற்கு ஆர்கே லேசாக கைத்தட்ட, மற்ற டைரக்டர்கள் விசுவாசமாக பலமாக கைத்தட்டினார்கள். உங்கப்பா ரொம்ப பெரிய ஆள், ஜீனியஸ் என்றான் விக்ரம் வில்லாவை பார்த்து. அப்படியா? அவரை முழுவதும் உனக்கு தெரியாது. ஆர்கே, ஜென்டில்மேன், இனி நீங்கள் குடிக்க போகலாம். ஹவ் அபவுட் யூ ஆர்கே? குட். ஓல்ட் ஆரஞ்ச் ஜூஸ். கம் ஆன். ஒன் ஸ்மால் விஸ்கி. என் பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள், தொலைத்து விடுவாள். கமான் ஆர்கே. நோ, நீங்கள் சாப்பிடுங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு விஸ்கி என்பது 3 குலாப் ஜாமுனுக்கு சமம் என்று டாக்டர் எச்சரித்திருக்கிறார். கம், லெட்ஸ் இட். எல்லோரும் பொஃபே நோக்கி செல்லும் ஆர்கேயை தொடர்ந்தார்கள். போகிற போக்கில் அசோக்கின் கையை குலுக்கினார்கள். ஏராளமான வெள்ளி பெல்லாக்களில் சிக்கன் பழுப்பு ஆவியில் காத்திருந்தது. புல்லாவரிசியின் மத்தியில் பட்டாணி திராட்சை கண்ணடித்தது. கோப்தா மிதந்தது. ஜிகினா பேப்பர் பளிச்சிட மற்றொரு மாமிச சமாச்சாரம். வரிசை வரிசையாக சப்ஜி, காய்கறி வகைகள், நூடுல்ஸ், நெலி, சூப்பின் தக்காளி நுரை. அந்த இடத்தில் இருந்த 20 பேருக்கு 60 பேரின் சாப்பாடு இருந்தது. பீங்கான் தட்டுகளில் ஆர்கே மிகுந்த குறைந்த அளவே சாப்பிடுவதை பார்த்தான். அருகே அசோக்கும் அவனால் கடக்கப்பட்ட சீனியர் டைரக்டர்கள் இருவரும் சாப்பிடாமல் கவனித்து கொண்டிருந்தார்கள். வில்லா அவன் அருகில் வந்தாள். என்ன, ஐஸ்கிரீம் மட்டும் என்று கேட்டான் விக்ரம். வேற ஏதாவது இங்க சாப்பிட்டா எனக்கு பேதி பூட்டிங்கிடும். அப்பா இப்போவே கிளம்பிடுவார். கொஞ்சம் இரேன், நீயும் போகணுமா?
இங்க இருந்தா போர் அடிக்கும், எல்லோரும் ஆஃபீஸ் பேசுவாங்க. டின்னர் முடிஞ்சதும் என்ன ஆகும்? ஜென்ஸ் எல்லாம் தனியா பக்கத்தில் ஒரு ரூமுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. லேடிஸ் இன்னொரு ரூமுக்கு போய் ரம்மி ஆடுவாங்க. அன்ஸ்மோக் ஜென்ஸ் ரூம்ல அங்க வேற விஷயம் நடக்கும். பார்த்ததில்லை இல்லை? பாரு, இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு தடவை அசோக் கூட தனியா பார்த்திருக்கேன். போர் அடிச்சு போச்சு. நத்திங் லைக் தி ரியல் திங். அவள் எதை பற்றி சொல்கிறாள்? விக்ரம், உன்னை கல்யாணம் செய்துக்கலாம்னு சில சமயம் யோசிக்கிறேன். எப்பொழுதும் என் பதில் தயார் என்றான். என்ன பதில்? பரிபூரண சம்மதம். என் சம்மதம்? அதை நான் இன்னும் தீர்மானிக்கலையே. ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? என்னது? கமான் விக்ரம், நீ கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்வளவு கிட்டத்தில் இருக்கும்னு நினைக்கலை. விக்ரம், நீ வர்ஜனா? லைக் ரிவன் ஸ்னோ. இன்ட்ரெஸ்டிங். ஐ எம் நாட் வர்ஜன், தெரியுமா? இல்லைன்னா பரவாயில்லை. விக்ரம், நீ என்ன செய்யற? டின்னர் முடிஞ்சதும் நைஸா நழுவிடு. சத்தம் போடாம நேரா அப்பா ரூமுக்கு வா. அங்க இருந்து லெஃப்ட்ல திரும்பினா ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கும். கதவை திறந்துட்டு உள்ளே போய் காத்திரு. ஐ வில் ஜாயின் யூ. லெட்ஸ் பிளே கேம்ஸ். வரியா என்று புன்னகை செய்துவிட்டு அவனிடமிருந்து நழுவி மற்ற லேடிஸ்களுடன் இயல்பாக கலந்து கொண்டாள். விக்ரமுக்கு இரத்த அழுத்தம் 200களை எட்டியிருந்தது. காது நுனி சுட்டது. விரல் நுனிகள் சில்லென்று மாற நரம்புகளில் நிசப்த சங்கீதம் பரவ லெட்ஸ் பிளே கேம்ஸ். அந்த குரலில் இருந்த பெண்மையும் அழைப்பும் கிண்டலும் ஆர்வமும். ஆர்கே, வெல் பாய்ஸ், ஐ எம் ஆஃப், என்ஜாய் யோர் செல்ஃப். வில்லா, நீ யார் கூட வரே? விக்ரம் வில் டிராப் மீ டேட் என்று விக்ரமை பார்க்காமலே சொன்னாள். விக்ரம், சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுவிடு. ஓயாமல் நேரம் போவது தெரியாமல் அரட்டையடிப்பாள். ஆர்கே சென்றதும் அசோக் அவனிடம் வந்து, வா விக்ரம், உனக்கு ஒன்று காட்டுகிறேன். நீ போ அசோக். இங்கே இனி ஆண் பிள்ளைகள் தங்க மாட்டார்கள். இருந்து பெண்களுடன் சீட்டாட விருப்பமா? சேச்ச. வில்லாவை பார்த்தான். ஒரு டேபிளில் உட்கார்ந்து சுவாரஸ்யமாக சீட்டு ஆடி கொண்டிருந்தாள். அசோக்கின் பின் இஷ்டமில்லாமல் சென்றான். இவ்வளவு தூரம் ஆர்கே டவர்ஸ் காக்டெயில் பார்ட்டிக்கு வந்திருக்கே, வீடியோ பார்க்க வேண்டாமா உனக்கு? வீடியோவா? பாரேன். டின்னர் மிச்சங்களை சேவர்கள் அப்புறப்படுத்த ஆண்கள் மறுபடி பாருக்கு சென்று கோப்பைகளை நிரப்பிக்கொண்டு மேலோரத்தில் இருந்த ஒரு வாசலின் திரையை விலக்கி கொண்டு உள்ளே மறைந்தனர். பெண்கள் ஒரு சேர சீட்டாட கோஷ்டிகளாக பிரிந்து சென்றனர். விக்ரம் அசோக்குடன் அந்த ஆண்கள் பகுதியில் நுழைந்தான். ஷாண்டலியர்கள் தொங்க அலங்காரமாக அமைக்கப்பட்ட சிறிய ஹால் அது. செங்கல் நிற கம்பளம் சுவருக்கு சுவர் விரிந்திருந்தது. நடுவே பிரம்மாண்டமான டெலிவிஷன் பெட்டி காத்திருந்தது. எல்லோரும் தரையிலும் சோஃபாவிலும் அகப்பட்ட இடங்களில் உட்கார விக்ரமிற்கு புரிய தொடங்கியது. அசோக்கை பார்த்தான். இது கூட உண்டா இங்கே? ஆர்கே டவர்ஸ்ல எல்லா கட்டளைகளையும் மீறலாம், ஒன்னை தவிர. விளக்குகள் அணைப்பதற்கு முன் அசோக்கின் கையில் கோப்பை இல்லாததை கண்டு ஆச்சரியப்பட்டு, என்ன அசோக், ட்ரிங்க்ஸ் ஏதும் கொண்டு வரலையா? இல்லை, வயிற்றை கொஞ்சம் வலிக்குது. எக்ஸைட்மெண்ட் வேற, உடம்பு ஒரு மாதிரி ஃப்ளூ மாதிரி இருக்கு. ரிலாக்ஸ் அசோக். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இல்லைன்னா பொம்மை பார்க்க வருவேன்னா? உண்மையானதைன்னா செய்துட்டு இருப்பேன். திரையில் கலர் கீற்றல்கள் தோன்றி படம் சிங்க் ஆனதும் ஒரு பெண் சிரித்து கொண்டே காரில் இருந்து இறங்கினாள். காலிங் பெல்லை அழுத்த ஒரு வாலிபன் புன்னகையுடன் திறந்தான். ஹலோ, எப்படி இருக்கிறாய்? நன்றாக. ஜென் வரவில்லையா? வருவாள். ஆடியன்ஸில் இருந்து என்ன பேசி பேசி மாய்கிறாய்? சீக்கிரம் பெட்ரூம் போங்களேன் என்று விமர்சனம் வந்தது. உயர் ரக சுருட்டு புகை வேக வேகமாக பரவியிருந்தது. பெண் மாடிக்கு செல்ல அவள் செல்வதை கீழிருந்தே பார்க்க கேமரா அவனுடன் அவளை பார்த்தது. விக்ரம், ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? லெட்ஸ் பிளே கேம்ஸ். அசோக், எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே போறே? பாத்ரூம்க்கு. சிரித்து அவனை முதுகில் தட்டி அனுப்பினான்.
உள் தாழ்பாலை திறந்து டவருக்கு வந்தான். விலாசினி ஓரத்தில் இன்னும் சீட்டாடி கொண்டிருந்தாள். நேராக நடந்தான். எல்லோரும் ஆட்டத்தில் கவனமாக இருக்க கண்ணாடி கதவை திறந்து மூடும் பொழுது விலாசினி அவனை கவனிப்பதை பார்த்தான். வெளியே நிசத்தமாக இருந்தது. ஏர் கண்டிஷனில் வெளி உருமல் கேட்டது. பெங்களூர் விளக்குகள் கண்ணாடி ஜன்னல்களுக்கு வெளியே மின்னின. ஆர்கேயின் அறை மூடியிருந்தது. ஒரு கணம் ஆர்கேயின் ஞாபக பயக்கத்தி குத்தியது. விஷ விளையாட்டு இது. அந்த பெண் என் கையமைத்தனத்தை கண்டுபிடிப்பதற்கு ஏற்படுத்திய வலையாக இருக்கலாம். இது வேண்டாம். இல்லை, என்னை பரிசோதிப்பதற்கு விளையாட்டு காட்டுகிறாள் போலும். ரெஸ்ட் ரூம் கதவு அவள் சொன்னது போல் திறந்திருந்தது. உள்ளே செல்ல அதன் டோர் க்ளோசர் அவனை வாங்கி கொண்டு மூடிக்கொண்டது. உள்ளே நெட்டையான டேபிள் விளக்கருகில் சோஃபா போடப்பட்டிருந்தது. லேசான பச்சையில் டிஸ்டம்பர் அடித்து குள்ள மேஜை, கம்பளம், டெலிஃபோன். எதிரே இருந்த கதவை திறந்து பார்த்தான். உள்ளே பெரிய கட்டிலில் 2 படுக்கை. சரியான இடம்தான். விக்ரமிற்கு உதட்டு நுனியில் நம என்றது. கை விரல்கள் அவன் மார்பு சட்டையின் பட்டனை நிமிட எடை குறைந்தது போல் உணர்ந்தான். காத்திருந்தான். பத்திரிகைகள் இருந்தன. ஆர்கேயின் அறைக்கும் அந்த அறைக்கும் தொடர்பு கதவு இருப்பதை பார்த்தான். மறுபடி நடுங்கினான். கதவு திறந்தது. விலாசினி உள்ளே நுழைந்து உள்பக்கம் சாத்தினாள். தலை கேசத்தை தள்ளிவிட்டு கொண்டு சொன்னபடியே வந்துட்டிய விக்ரம் என்றாள். விக்ரம் சோகையாய் சிரித்தான். அவன் நாக்கு உலர்ந்திருந்தது. ஏன் நர்வஸா இருக்கே? ரிலாக்ஸ். வில்லா, நான் வந்து நீதான் வந்தாச்சே, இனி நான் தான் வந்து. வில்லா, நீ என்னை தப்பா நினைக்க கூடாது. சான்ஸே இல்லை. தப்பாதான் நினைச்சுப்பேன். இதை அப்பா கிட்ட கூட சொல்ல போறேன். ஐயோ, கலகலவென்று சிரித்தாள். விக்ரம், நீ நிஜமாவே இவ்வளவு இன்னசென்ட்டா? நான் ஒரு பெண்ணை கூட தொட்டது கிடையாது. அப்ப தொடு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருக்கு இல்லையா? மெல்ல கை நீட்டி அவள் முழங்கையை தொட்டான். ஃபிலிம் எப்படி இருந்தது? அந்த கையை வாங்கி கொண்டு தன்மேல் வைத்து கொண்டாள். அவனை அழைத்து சென்று சோஃபாவில் உட்கார வைத்து பக்கத்தில் உட்கார்ந்தாள். ஐ லைக் யூ ஃபேஸ் விக்ரம். யாராவது இதுவரை உன்கிட்ட நீ ஹேண்ட்ஸம்மா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை விலாசினி. எங்கே? மறுபடி கூப்பிடு. விலாசினி. அவளிடம் இருந்த பெர்ஃப்யூம் மனம் அவனை திகைக்க வைத்தது. நோ, என்னால் நம்ப முடியலை. கிஸ்மி என்றாள். ஆட்டுக்குட்டி போல தூக்கி உள்ளே எடுத்து கொண்டு சென்றான். கைகளால் கழுத்தில் சங்கிலி கோர்த்து கொண்டாள். படுக்கையில் வைத்தான். வில்லா, உன்னை இந்த நிமிஷமே கல்யாணம் செய்து கொள்கிறேன். முதலில் தேனிலவு, அப்புறம் கல்யாணம். வா. கதவுக்கு வெளியே பேச்சு குரல் கேட்டது. குவிக், கால் த டாக்டர். படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டது. டெலிஃபோன். வெலவெலத்து சட்டென்று உடைகளை சரி செய்து கொண்டான். விலாசினி சாரி அணிந்து கொண்டு போய் பார், ஏதாவது தீ விபத்தா என்றாள். இல்லை, டாக்டர் என்கிறார்கள். யாருக்காவது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தடதடவென்று ஓடும் சப்தம் கேட்டது. இருவரும் கதவருகில் சென்று கவனித்தனர். மறுபடி ஓட்டம். ஏய்யா, என்ன ஆச்சு என்றது ஒரு குரல். ஹார்ட் அட்டாக் போல இருக்கு. கையெல்லாம் சில்லுன்னு இருக்கு. ரொம்ப தவிக்கிறார். யாரு? அவர்தான், அசோக் குமார். விலாசினி, அசோக், சம்திங் ஹேப்பன் டு அசோக். விக்ரம், குவிக், கதவை திறந்து பாரு என்றாள். குவிக் விக்ரம், டு தி பாத்ரூம். அங்கிருந்து அப்புறம் கிளம்பு. நான் நேரா போயிடுறேன். விக்ரம் பாத்ரூமில் இருந்து வெளிப்பட்ட பொழுது அவளை காணோம். டவரை நோக்கி நடந்தான். உள்ளே சென்றான். கிவ் ஹிம் சோடா. லெட் சம்படி கால் ஆர்கே. மை காட், ஹீ இஸ் டையிங். ஆர்கே, இதோ பார், நான் தான் விக்ரம். ஒரு முறை கண் திறந்து விக்கி, வலி என்றான். நெற்றி சுருக்கத்தில் வேதனை பின்னல்கள் தெரிந்தன. அவன் முகத்தை துடைத்தான். உடம்பு பூராவும் வியர்த்திருந்தது. அசோக், வில் பி ஆல்ரைட். யூ வில் பி ஆல்ரைட். விலாசினிக்கு அவர்கள் எல்லோரும் மரியாதையுடன் வழிவிட அருகில் வந்து உட்கார்ந்து வாட் ஹேப்பன் விக்ரம் என்றாள். தெரியலையே.
He is suffering. Ashok, too much strain that got him. யாராவது டாக்டருக்கு சொல்லியிருக்கீங்களா? கார் போயிருக்கு, ஃபோன் பண்ணி இருக்கு, இதோ இப்போ வந்துருவார். டாக்டர் அவனை பரிசோதிக்க விலாசினி நகத்தை கடித்து கொண்டு கவலை முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். விக்ரம் டாக்டரிடம் இஸ் இட் சீரியஸ் டாக்டர் என்று தாழ்வான குரலில் கேட்டான். எஸ், ஐ சஸ்பெக்ட் எ கரானரி. ஆர்.என். அர்ஜினா பெக்டோரியஸ் என்றான் அசோக் லேசாக. அட, நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? புன்னகைத்தார் டாக்டர். இது வெறும் அஜீர்ணம்தான். வில் பி ஆல்ரைட் டுமாரோ. ஆபீஸில் நிறைய வேலை இருக்கிறது. எங்கே அவன் என்று ஆர்கே பரபரப்புடன் உள்ளே நுழைந்தார். ஹலோ ஆர்கே. ஏய் அசோக், என்னடா பயங்காட்டுகிறாய்? அஜீரணம். டாக்டர் அவரை தனியாக அழைத்து பேசினார். ஆர்கே, அவன் சொல்வதை நம்பாதீர்கள். அசோக் மெல்ல அழைத்து செல்லப்பட்டு லிப்டில் உட்கார வைக்கப்பட்டு காருக்கு மாற்றப்பட்டான். ஐ எம் ஆல்ரைட். எதுக்காக ஹாஸ்பிட்டல்? போக வேண்டாம். இட்ஸ் மை ஆர்டர் என்று அசோக் அதட்டினார். கார் புறப்பட நீங்கள் எல்லாம் இத்தனை நேரம் தாமதித்ததே பெரிய தப்பு. உடனே நேராக நர்சிங் ஹோம் அனுப்பி இருக்க வேண்டும். கம் வில்லா. விக்ரம், நீயும் என் கூட வா. உன் உதவி தேவையாக இருக்கும். அவர்கள் கார் போய் சேருவதற்குள் அசோக் குமார் இன்சென்டிவ் கார்டியாக் கேர் யூனிட்டில் அட்மிட் ஆகி விட்டான். மிக உயர்தர பிரைவேட் நர்சிங் ஹோம் அது. சுத்தமாக ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் போல இருந்தது. ஆங்காங்கே உஷ் என்று அதட்டினார்கள் டாக்டர்கள். அமிதாப் பச்சன் போல கிராப் வைத்திருந்தார்கள். நர்சுகள் அழகாகவும் பிடிப்பான உடைகளுடனும் இருந்தார்கள். மலர்கள் புதிதாக இருந்தன. ஏசி எங்கும் விரவி இருந்தது. டாக்டர் வெளியே வர ஆர்கே அவரை அணுக, டாக்டர் அவரை பார்த்ததும் சற்று மரியாதையுடன் குட் ஈவினிங் சார் என்றார். எப்படி இருக்கிறான்? ஸ்லீப்பிங். கடந்து விட்டான். டாக்டர் அவனுக்கு ஆம், கரானரிதான். மாசிவ். இந்த வயசிலா? இதற்கு வயசு கிடையாது. இந்த அட்டாக்கை தப்பித்ததே ஆச்சரியம். ஏறக்குறைய நிற்கிற வரை போய்விட்டது இதயம். நிச்சயம் கிளாட் இருக்க வேண்டும். இரத்தத்தை மெலிசாக்கும் மருந்து கொடுத்திருக்கிறோம். எப்பொழுது சரியாகும்? சரியாவதை பற்றி இப்பொழுது யோசிப்பதே கொஞ்சம் அவசரமானது. மற்றொரு அட்டாக் வந்தால் தாங்க மாட்டான். அதை தவிர்க்க எல்லா எச்சரிக்கைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது இப்பொழுது ஏதும் இல்லை. நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஏதாவது செய்தி இருந்தால் ஃபோன் பண்ணுகிறோம் சார். நீங்கள் வீட்டுக்கு போகலாம். வில்லா வா. விக்ரம், நீ இங்கே ஹாஸ்பிட்டல்லே இரு. ஏதாவது தகவல் இருந்தால் ராத்திரி எத்தனை மணியாக இருந்தாலும் சொல்லு. நிச்சயம் சொல்கிறேன் சார். விலாசினி அவனை பார்க்காமல் தந்தையின் பின் சென்றாள். மறுபடி ஜன்னல் வழியே பார்த்தான். அசோக்கை இயந்திரங்கள் சூழ்ந்திருந்தன. தூங்குகிறானா மயக்கமா என்று தெரியவில்லை. காலியான காரிடாரில் வெள்ளை ஸ்டூலின் மேல் உட்கார்ந்தான். தலை கேசத்தை விரல்களால் கலைத்து கொண்டு யோசித்தான். மனதில் விசித்திர பிம்பங்கள் விளையாடின. கிஸ்மி. இஸ் ஹி டெட்? வா, பயப்படாதே. கிவ் ஹிம் சோடா. வா. டூ மச் ஸ்ட்ரெயின் தட் காட் ஹிம். ஐ வில் பி ஆல்ரைட் டுமாரோ. ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கிறது. அசோக், டோன்ட் பி ஆல்ரைட். அப்படியே செத்துப்போ. தட் என்ன விஷமமான எண்ணம். தன் கன்னத்தில் குத்தி கொண்டு எழுந்து நின்று நடந்து நினைக்காமல் நினைக்கப்பட்டு அசோக் இல்லை என்றால் சே. எதையாவது திரும்ப திரும்ப சொல்ல நினைப்பதை தடுத்து நிறுத்து. மானிட்டர் இன்னும் இயங்கிக் கொண்டிருந்தது. நிற்கக்கூடாது, நிற்கவே கூடாது, நிற்க வேண்டும். சே, என் மனம் என்பது ஒரு சாக்கடை சமுத்திரம். தொட்டதை மீளவும் தொடுவாய். புதியதை விரும்புவாய். புதியதை அஞ்சுவாய். எங்கே படித்தான்? ஆபீஸில் அசோக்கின் ஹார்ட் அட்டாக் பரவலாக பேச்சில் அடிபட்டது. விட்டல் மேஜை மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த மாதிரி சதா சர்வ காலமும் ஆபீஸ்னு அல்லாடினா எல்லா அட்டாக்கும் தான் வரும் என்றார். இல்லை விட்டல் சார், அவ்வளவு சிகரெட் பிடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? சிகரெட், குடி, கூத்து எல்லா கெட்ட வழக்கங்களும் பாக்கி வைக்கலை. இப்போ டைரக்டர் பதவி என்ன ஆறது? ஆர்கே அதான் முழிச்சிட்டு இருக்காராம். பம்பாய்க்காரனுக்கு தான் நியாயமாய் பார்த்து கொடுக்கணும். ஒருவேளை அவன் உடம்பு தேறி வர வரைக்கும் ஆர்கே வெயிட் பண்ணுவாரோ என்னவோ. மத்தியானம் ஆர்கே விக்ரமை கூப்பிட்டு அனுப்பினார். அவர் அறைக்குள் நுழையும் முன் அந்த ரெஸ்ட்
மற்றும் ஒரு கணம் மனசில் தைத்தது. வா விக்ரம், உட்கார். பயந்து கொண்டே உட்கார்ந்தான். விலாசினி ஏதாவது சொல்லிவிட்டாளா என்ன? அவனை நேராக துளைத்தெடுப்பது போல் பார்த்தார். சற்று நேரம் மௌனமாக இருந்தார். காத்திருந்தான். அசோக் ரிசைன் பண்ணிட போறான். விக்ரம் அதிர்ச்சியுடன் வாட் என்றான். பகல் 11 மணிக்கு மறுபடி ஒரு மைல்டு அட்டாக் வந்திருக்கிறது. சமாளித்திருக்கிறான். இப்பொழுதுதான் அவனிடம் கொஞ்சம் பேசிவிட்டு வந்திருக்கிறேன். டாக்டரிடமும் பேசினேன். அவனுக்கு பரிபூரண ஓய்வு தேவை. அவனால் இனிமேல் பொறுப்புள்ள எந்த பதவியையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கம்பெனியை பொறுத்தவரையில் அவன் சரித்திரம் முடிந்துவிட்டது. அவனை என்னால் இனி டைரக்டர் ஆக்க முடியாது. வேறு ஆளைத்தான் பார்க்க வேண்டும். நானே அவனை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டேன். இட்ஸ் அ கிரேட் பிட்டி சார். சச் அ டைனமிக் பர்சன். நிறைய குடித்தான், நிறைய ஸ்மோக் பண்ணினான், நிறைய சாப்பிட்டான், நிறைய உழைத்தான். எல்லாம் சேர்ந்து கொண்டு அவன் உடம்பை பழிவாங்கி விட்டது. ரிமார்க்கபிள் பர்சன் விக்ரம். நீ புகை பிடிப்பாயா? இல்லை சார். வேறு ஏதாவது பழக்கங்கள்? ஒன்றும் கிடையாது. உன்னை நான் கொஞ்ச நாள் கவனிக்கப் போகிறேன். சார், அசோக்கிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது உன்னை பற்றி சொன்னான். என் மாதிரி உழைக்கக்கூடியவன் இந்த ஆபீஸில் அவன் ஒருவன்தான் என்றான். உன்னை கெட்ட வழக்கங்கள் அற்ற அசோக் என்றான். எனவே ஆர்கே சற்று தயங்கிவிட்டு நிதானமாக பேசினார். அந்த டைரக்டர் போஸ்டை நான் நிரப்பாமல் 6 மாசம் காலம் தாழ்த்த போகிறேன். உன் திறமையை பார்க்க போகிறேன். இப்பொழுது அசோக்கின் பதவியை ஏற்றுக்கொள். 6 மாதத்தில் உன் திறமை நிரூபிக்கப்பட்டுவிட்டால் அடுத்த டைரக்டர் நீதான். தடுமாற்றத்தை, சந்தோஷத்தை, தவிப்பை, உடல் பூராவும் பரவிய விதிர்விதிப்பை சமாளித்து கொண்டு தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் அசோக் அண்ட் இஸ் ஹார்ட் அட்டாக். நீ போகலாம். நான் சொன்னதையெல்லாம் ரகசியமாக வைத்துக்கொள்வது உன் பொறுப்பு. நிச்சயம் சார். அறையை விட்டு வெளியே வந்த பொழுது மிதந்தான், பறந்தான், ஒளிர்ந்தான். கூடவே அசோக்கின் நெஞ்சு வலியும் ஞாபகமாக வந்து பயமுறுத்தியது. என்ன ஒரு விதி இது! ஒருத்தன் வேதனை, மற்றவன் சுகமாகிறது. எனக்கு அடித்த அதிர்ஷ்டத்தை பார். ஆபீஸில் சேர்ந்த 1 வருஷத்திற்குள் இவ்வளவு பெரிய உயர்வா? கம்பெனியின் டைரக்டர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு. டைரக்டர், 50,000 சேலரி, ஸ்டாஃப் கார், கம்பெனி பங்களா, 5 நட்சத்திர ஓட்டல்கள். நம்பவே முடியவில்லை. 6 மாதம், 6 மாதம். ஆர்கேயின் பரிசீலனையில் 6 மாதம். கடும் உழைப்பு தேவை. தயார். அல்லும் பகலும் ஆபீஸையே நினைத்து, ஆபீஸையே கடந்து எல்லாவற்றுக்கும் தயார். எவ்வளவு பெரிய பரிசு காத்திருக்கிறது! விக்ரம் டைரக்டர். மாலை நர்சிங் ஹோம் சென்றான். கம் விக்ரம். சரியாக 3 நிமிஷம்தான். அவர் அதிகம் பேசக்கூடாது. நீங்கள் தான் பேச வேண்டும் என்று எச்சரித்தாள் நர்ஸ். அசோக், எப்படி இருக்கிறாய்? பார்த்தாயே, சிகரெட் இருக்கிறதா என்றான் ரகசியமாக. சாரி, சிகரெட் கூடாதாம், மது கூடாதாம், பேசக்கூடாதாம். எதற்காக உயிர் வாழ வேண்டும்? ஆர்கே சொன்னாரா? சொன்னார். நான் ரிசைன் பண்ணிவிட்டேன். என்னால் இந்த டென்ஷன் தாங்க முடியாது என்று டாக்டர் மகாதேவன் அடித்து சொல்லிவிட்டார். ஆர்கே கேட்டார். கல்கத்தா ஆபீஸில் லைட்டாக ஒரு வேலை போட்டு தரேன் என்றார். நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ரிசைன் பண்ண சொன்னார். சரி என்று விட்டேன். 10 வருஷத்தில் 30 வருஷ வேலை செய்தாகிவிட்டது. 20 லட்சம் ரூபாய் கம்பெனியிலிருந்து வரும். போதும். பேசாமல் உடம்பு சரியான பின் பத்வான் போய் அங்கே கிராமத்தில் கவிதை படிக்க போகிறேன். அப்புறம் ரபீந்திர சங்கீத். எனக்கு ஒரு சிகரெட் கடத்தி கொண்டு வந்தால் உனக்கு என் வலது கையை வெட்டி கொடுப்பேன். யுவர் டைம் இஸ் ஆஃப் என்று நர்ஸ் வந்தாள். சிகரெட் கேட்டார் அல்லவா? ஆம். அசோக், யூ ஆர் வெரி ஃபாஸ்ட். சிஸ்டர், எனக்கு சரியான பின் உன்னை 0.38 வைத்து சுடப்போகிறேன். சரி என்று சிரித்தாள். நீங்கள் புறப்படுகிறீர்களா? அசோக், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். எதற்கு? எனக்கு சிபாரிசு செய்ததற்கு. ஆர்கே என்னை நேராக கேட்டார். நேராக பதில் சொன்னேன். கம்பெனி உருப்பட வேண்டும் என்றால் இளம் ரத்தம் வேண்டும். என்னை போல் உழைக்கக்கூடியவன் விக்ரம் ஒருவன்தான் என்றேன். ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. நாட் எட் யங் மேன். இன்னும் 6 மாசம் இருக்கிறது. 6 மாதத்தில் எவ்வளவோ நடக்கலாம். எவ்வளவோ மேடு பள்ளங்கள், சறுக்கல்கள், சதிகள், எதிர்பாராதவை நிகழலாம். ஐ எம் சாரி விக்ரம். உங்களை நான் இப்பொழுது துரத்தியாக வேண்டும். அசோக் நிறைய பேசிவிட்டார். குட் பை அசோக்.
உண்மையாக இரு. அவனை விட்டு விலகும் பொழுது அந்த அபார இளைஞனை மறுபடி பார்க்காமல் போய்விடுவோமோ என்கிற அர்த்தமற்ற பயம் வயிற்றை கவ்வியது. ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டான். நர்ஸ் அவன் அருகில் சாய்ந்து போர்வையை சொருகி கொண்டிருந்தாள். குட் பை மை ஃப்ரெண்ட். எனக்காக ஒரு சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்து ஒதுக்கி இருக்கிறாய். சொர்க்க வாசலா அது? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.